ஏசப்பாவுக்கு நன்றி. தூசியும் சாம்பலும் ஆகிய என்னை இந்த இடத்தில் சாட்சியாக நிறுத்தினதுக்கு ஏசப்பாவுக்கு கொடா நன்றி. என் மூத்த மகள் பேத்தியை ஒரு வருடத்துக்கு முன்னால் இங்கே கூப்பிட்டு வந்திருந்தேன். அவளுக்கு அதிகமாக நிமோனியா சளி 6 மாத குழந்தையில் வந்திருந்து. அப்பொழுது அதில் இருந்தே ஒரு வாரமாக கடவுள் உயிரோட காப்பாற்றின பெரிய கிருபை. அதில் இருந்து 2 சைடும் இழுப்பு, ஒரு சின்ன ஐஸ்கிரீம் கூட சாப்பிட முடியாது. அதில் இருந்து 2 சைடும் ஒரு சின்ன சுரம் வந்தாலும் இழுப்பு 2 சைடும் அப்படியே 3 நாளைக்கு அப்படியே இருக்கும், சாப்பிட முடியாமல் இருப்பாள். அப்போ நான் இங்கே ஒரு வருடமாக வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ என் பொண்ணுக்கிட்ட எப்படியாவது நீ ஒரு நாள் கூட்டிகிட்டு வா அப்படின்ட்டு இங்கே கூப்பிட்டு வரும்போது பிரதர்கிட்ட செபிக்கும்போது ஆண்டவர் அறுத்து போட்டாருமா அப்படின்னாரு. அப்போ எனக்கு ஒரு நாளையில் எப்படி ஆகும் அப்படின்னு நினச்சேன். இன்னும் ஒரு நாள் கூட ஒரு நாள் வரணும் போல் அப்படின்னு நினச்சேன். இல்லைம்மா, ஆண்டவர் அறுத்து போட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அதிலேருந்து அவளும் ஒரு சின்ன வீட்டில் இருந்து வர முடியாமல் ஒரு சூழ்நிலையில் இருக்கா, வர முடியல. ஆனால் ஒரு வருடம் ஆகுது, இன்னுமே அந்த இழுப்பு வரல. ஏசப்பாவுக்கு கோடி நன்றி. அதுக்கு பிறகு என்னுடைய மூத்த மருமகன் பெரிய ஆபத்தில் இருந்து ஏசப்பா காப்பாற்றினார். பெரிய ஆபத்துக்கு, உயிருக்கு ஆபத்து அப்படின்ட்டு பிரதர் ஜெபிக்கும்போது சொன்னாங்க. அப்பொழுது பிரதர்கிட்ட ஜெபிக்க சொன்னோம். எந்த ஒரு இதுவும் இன்னும் அசம்பாதமும் இல்லை, கடவுள் நல்லபடியாக காத்து வருகிறார். பிறகு அதுக்கு தம்பிக்கு, குடும்பத்துக்கு எல்லாருக்குமே மந்திரக்கட்டு. அதிலேருந்து பிள்ளைகள், சின்ன பொண்ணு, பெரிய பொண்ணு, தம்பி குடும்பம் எல்லாருக்குமே மந்திரக்கட்டு. அதிலேருந்து பிரதர்கிட்ட என்ன ஆகுமோ அப்படின்னு நினச்சி கொண்டு தான் தம்பியை கூட்டிகிட்டு வரும்போது அன்னைக்கு முதல் நாளில் 1 கிளாஸ் தண்ணி கூட அவன் குடிக்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை, நடக்க முடியாது. ஆனால் பண வசதியும் இல்லை, அதிகமாக எங்கிட்ட இல்லை. அதனால் ட்ரெயினில் அப்படியே கால் ஊனி அப்படியே கூட்டிகிட்டு வந்தேன் மெதுவாக. இங்கே வந்து சேரும்போது பிறட்ட ஜெபிக்கும்போது அவன் பழைய நிலைமையில் வருவான் அப்படின்னு சொன்னாங்க. அதிலேருந்து அவன் கடவுள் உயர்த்தி கொண்டே தான் வந்திருக்கார். அதிலேருந்து பலப்படுத்தி அவனை தொழில் செய்ய எதுக்க முடியாமல் இருந்தான். 1 வருடத்துக்கு முன்னால் வீட்டுக்கு போக முடியாது, பாத்ரூம்பு கூட அவனால் போக முடியாது, பிடிச்சு கொண்டு தான் ஊற்றணும் நீரை. அப்படி எப்படி ஆகுமோ, கடையை நடத்த முடியுமோ, அப்படி ஒரு சூழ்நிலை. பெரிய ஒரு போராட்டம் வீட்டில், குடும்பத்துக்குள்ளே சமாதானம் கிடையாது, பொண்டாட்டி பிள்ளைகளுக்குள்ளே. ஆனால் பெரிய ஒரு சீக்ரெட்டு குடிப்பான். இங்கே வந்ததுலேருந்து சீக்ரெட்டும் இல்லை, குடியும் இல்லை. குடியிலேருந்து நிப்பாட்டிட்டான். சீக்ரெட் அடிக்கடி இழிப்பான். தலை முழுவதும் ஹேன் பண்ணி பார்க்கும்போது தலை முழுவதும் புகையாக தான் இருக்குமா, எந்த இதுவுமே இல்லை. நான் அதுக்கு பிறகு இன்னும் ஹேன் பண்ணி பார்க்க மயங்கி விழுவான். இங்கே வந்த பிறகு ஒரு நாள் அவன் விழுந்தது கிடையாது. அந்த கால் நீர் யானைக்கால் போல் இருந்துச்சு, வெடித்து 2 நேரம் நீர் வந்துச்சு. ஆனால் டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்க்கும்போது எந்த இதுவும் இல்லைம்மா, என்னன்னே தெரியல அப்படின்னு சந்தேகத்தில் சொன்னாங்க. இதோடைய செபத்தால் தான் அந்த எண்ணெயை போடும்போது அதுக்கு பிறகு சுகமாகி இன்னும் அந்த வீக்கம் பழையபடி வரல. என்ன லேசாக இருக்குது, நான் ஒழுங்காக வரலை. 3 மாதத்துக்கு ஒருக்கா 2 மாதத்துக்கு ஒருக்கா எப்படியாவது என்னுடைய வேலைக்கு போகும்போது அவனை கூட்டிகிட்டு வர முடியாது. 5 மணி வேலையை விட்டு வரும்போது ட்ரெயினை பிடிச்சிடலான்ட்டு அப்படி பெர்மிஷன் வாங்கவும் முடியாது, அப்படி ஒரு சூழ்நிலை. அதில் இருந்து என் குடும்பத்தை பெரிய ஒரு அளவில் என் பிள்ளைகள், சின்ன பொண்ணு, பெரிய பொண்ணு, என் தம்பி குடும்பத்தையே ஆண்டவர் பெரிய அளவில் பிரதருடைய செபத்தால் எங்களை தாங்கி பிடித்து கொண்டிருக்கார். என்ன அது எப்படியாக செபிக்க முடி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.